வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்த ஜீன்ஸ் டாப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம தைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதை எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷோல்டர் பகுதியில் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் 2 மெயின் கிளாத்தும் 2 லைனிங் கிளாத்தும் ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அந்த கட் பண்ணியிருக்கிற பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு 2 லைனிங் கிளாத் இருக்குது. இதில் இப்போ இதுக்கு மேலே மெயின் கிளாத்து அதோட நல்ல பக்கம் வந்து அதுக்கு மேலே படுற மாதிரி மாற்றி பகுதி மேலே தெரிகிற மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பகுதியை நம்ம தைக்கலாம். ஒரு லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் கிளாத்தும் சேர்த்து அந்த நெக்கு பகுதி பக்கம் நம்ம ஓப்பனுக்காக கட் பண்ணோம் பாருங்க, அந்த பகுதியில் 4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கி திருப்பி எடுத்து நம்ம லைனிங் கிளாத்தில் படிமான தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கணும். இதில் ஒரு சைடில் உள்ள பகுதியை மட்டும் இந்த மாதிரி தைக்கலாம். இன்னொரு சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம ரோப் தைக்கிற மாதிரி தைச்சு அதில் ஜாயிண்ட் பண்ணி அதில் பட்டன் வைக்கிறதுக்காக நம்ம தைக்க போகிறோம். இப்போ இது கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறேன். கிராஸ் பீஸை 2ஆக மடித்து 4 இன்ச் அளவு தைக்கலாம். தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு நீளமான ஒரு நீடில் த்ரெட்டை நல்லா ஸ்ட்ராங்காக கோத்துட்டு சைடில் நம்ம முடிச்சு போட்டுட்டு அந்த நீடில் திருப்பி உள்பக்கமாக விடுங்க. திருப்பி உள்பக்கம் விட்டுட்டு எடுக்கும்போது இன்னொரு சைடு வந்துடும். அப்படியே பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த ரோப்பு வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கம்பி இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். 2.5 இன்ச்சு நீளத்துக்கு கட் பண்ணிடலாம். எல்லா பீஸுமே இந்த மாதிரி 2ஆக மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. மடிக்கும்போது அப்படியே நேராக இருக்கிற மாதிரி அப்படியே மடிச்சிருக்கிறேன். மடித்து தைச்சதுக்கப்புறம் இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் எடுக்கலாம். நெக்கு பகுதியில் இப்போ ஒரு பீஸ் கொஞ்சம் மேலே ஒரு 4 இன்ச்செலாம் விட்டு ஒரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச்சு இடைவெளி விட்டு இன்னொரு பீஸ், ஒவ்வொரு பீஸும் வைக்கிறதுக்கு முன்னாடி 2 இன்ச்சு இடைவெளியில் ஒரு பகுதியில் அடையாளப்படுத்திட்டு அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. லைனிங் கிளாத்து மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ இது தைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே மெயின் கிளாத் வைக்கலாம். மெயின் கிளாத்லேயும் அதோட உள்பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே நம்ம ஒரு தையல் தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது இது வந்து இந்த மாதிரி இருக்கும். அதோட பிசுறு வந்து இதுக்கு உள்பக்கமாக போயிருக்கும். 2 சைட்லேயும் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு விட்டு ஒரு தையல் அப்படியே தைச்சிடலாம். தைச்சிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. 2 பக்கமும் இதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த காலருக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது அப்படியே மடிச்சிருக்கோம் பாருங்கள், அப்படியே மடிச்சே இருக்கட்டும். இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் 2 சைடில் இந்த கேன்வாஸுக்கு மேலே அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். ஃபஸ்ட்டில் நான் கேன்வாஸில் தைக்கலை, நம்ம தைச்சிட்டு திருப்பி எடுக்கும்போது அதில் தையல் லைன் தெரியாமல் இருக்கணும். அதனால் கேன்வாஸ்லேயே அதோட எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். கொஞ்சமாக கிளாத்தை விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் 4 இன்ச் அளவு கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணி எடுங்க. கரெக்டாக 4 இன்ச் இருக்கணும். எடுத்துகிட்டு ஒரு நீடியில் கொஞ்சம் 4 த்ரெட்டு இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு இந்த கார்னர் பகுதியில் அப்படியே விட்டுட்டு
அப்படியே நம்ம திருப்பி அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது அந்த கார்னர் வந்து நல்லா இந்த மாதிரி வெளிப்பக்கம் நல்லா திரும்பி வரும். அப்புறம் இந்த த்ரெட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஈஸியாக அந்த கார்னர் பகுதியெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதே மாதிரி 2 பீஸுமே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இதோட எண்டில் நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்காக அதில் டிசைன் இருக்கிற கலருக்கு பாலி காட்டன் கிளாத் எடுத்துருக்குறேன். அதை 2ஆக மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 2ஆக மடித்து தைச்சிட்டு அடிப்பக்கமாக திருப்பி நம்ம தைக்கணும். இது எதனால் நான் 2ஆக மடிச்சிருக்கிறேன்னா, இது காலர் பார்த்திங்களா, நம்ம வந்து அடிப்பக்கம் திருப்பி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக கிளாத்து அப்படி இருக்கும்போது அப்படியே மடித்து நம்ம தைக்கும்போது இந்த அளவுக்கு தான் இருக்கும். அடிப்பக்கமாக மடித்து பைப்பிங் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த கார்னரில் இதில் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அதில் ஜாயிண்ட் ஆக்கி அந்த கார்னர் பகுதியில் மடித்து நம்ம திருப்பி தைக்கணும். இந்த மாதிரி 2 பீஸுக்குமே பைப்பிங் பண்ணி முடிச்சுட்டு மேலேருந்து கரெக்டாக வைங்க. நெக்கு பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த ஷோல்டர் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு நெக்கு பகுதியிலையும் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. மேலே ஷோல்டர் பகுதியிலேருந்து கரெக்டாக வைங்க, சரியாக வரும். 2 பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போது பேக் சைடு உள்ள லைனிங் கிளாத் எடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற இந்த பீஸை வைக்கலாம். வச்சுட்டு இதுக்கும் மேலே மெயின் கிளாத் வைக்கலாம். மெயின் கிளாத்து அதோட உள்பக்கம் மேலே தெரிகிற மாதிரி ஷோல்டர் பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 3 பீஸும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த பிசர் வந்து நமக்கு உள்பக்கமாக போய் ஷோல்டர் நல்லா கவர் ஆயிரும். 2 தையல் போட்டாச்சு. இப்போ இந்த கிளாத் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்படி பாருங்கள், பார்க்கும்போது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் எப்போதுமே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் உள்ள பகுதி வந்து நம்ம அப்படியே தைக்காமல் விட்டுருக்குறோம். தனித்தனியாக இருக்குது. லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். பேக் சைடில் அப்படியே 2 கிளாத்தையும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இது கிராஸ் பீஸ் எடுத்துருக்குறேன். எப்போதும் நம்ம ப்ளவுஸுக்கெலாம் நெக்கு பகுதியில் கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்குவோம் பாருங்கள், அந்த மாதிரி 2ஆக மடித்து தைச்சிட்டு இதில் கொஞ்சமாக மடித்து அந்த எண்டில் அப்படியே இதுக்கு மேலே வச்சு மேல் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். மேல் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கி முடிக்கும் போதும் கொஞ்சமாக மடிச்சுட்டு முடிங்க. மடிக்கிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு மடிச்சுட்டு அப்படியே முடிச்சிடலாம். கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற பகுதியை கிராஸில் கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு படிமான தையல் தைச்சிடலாம். படிமான தையல் தைச்சு அடிப்பக்கமாக திருப்பி தைக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்களும் ஈஸியாக தைக்கணும் அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப பொறுமையாக அந்த வீடியோவை ரொம்ப ஸ்லோவாக இது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக அதில் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த நெக்கு பகுதி இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வர்ற பகுதி எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இதோட ஜாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் இது எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. மேலே தைச்சதுக்கப்புறம் இந்த டைப்பில் இருக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைடில் பட்டன் வரும். இது பட்டன் வந்து இன்னும் கீழே உள்ள பகுதிக்கும் சேர்த்து பட்டன் வரும். இது இப்போ நம்ம மேலே உள்ள பகுதி மட்டும் நம்ம தைச்சிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.